சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு இருக்கு. இவன் மிரண்டுட்டான். இன்னைக்கு இந்த அரசியல் களம் கொள்ளாது. அதை பார்க்க தான் போறாங்க. அதற்கான ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை மாற்றி அமைக்கணும்ன்ற தலையெழுத்தை மாத்திட்டாரு. தமிழக மக்கள் இன்னைக்கு ஒன்றிணைக்கணும்னு நினைச்சிட்டாரு. அதுல இன்னைக்கு மாற்று கருத்தே இல்லை. அவனுடைய எழுச்சியை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் வரலாறுகள் மாற்றி அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மாத்துறாரு. இப்படிப்பட்ட இளைஞர்களா, போஸ்டர் ஒட்டினவனா, விசில் அடிச்சவனா, அதெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு ஆளக்கூடியவர்கள் இன்னைக்கு பகல் கனவு காண்டுகிட்டு இருக்கிறீங்க. அவனை ரசிகனாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இத்தனை ஆண்டுகள் உங்க பின்னாடி உழைச்சான்றதை நீங்க மறந்துட்டீங்க. நாங்க இவர்கள் எல்லாம் வேற்று கிரகத்திலிருந்து வந்துட்டாங்களா, இல்ல வேற மாநிலத்திலிருந்து வந்துட்டாங்களா? ஒட்டுமொத்தமா கூட்டிட்டு வந்துட்டாரா அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது? இங்க ஏதோ ஒரு கட்சியில பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தவன் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழக வெற்றி கழகத்தின் பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கான். 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அதற்கான இன்னைக்கு அவனுடைய வேர்வை துளிகள் ஒவ்வொன்றும் 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்.